மாறி மாறி வாசிக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறது. உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடித்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. தேவதாமே இந்த வசனங்களை ஆசிரியத்து நம்மோடு கூட பேசுவாராக. வார்த்தையை வாசிக்கும் போது சத்தமாக வாசிப்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களை பார்த்தா எனக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்கு. உங்களை பார்த்தாக்கா எனக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்கு. அப்படி ஒரு தூக்கி வழிகிற முகமாக உங்கள் அனைவருமே இங்கிருந்து பார்க்கும்போது நான் பார்க்க ஒரு உற்சாகமே இல்லை. ஒரு ஆழ்ந்த சத்தியங்களை சொல்லும்போது தூக்கம் வருவது இயல்புதான் இல்லையா? கொஞ்சம் புரியாத மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க வந்து வைத்துக்கொள்வோம். அல்லது ஒரு காலேஜில் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் புரியாமல் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கள் வருவார்கள் எப்படி மாணவர்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க தூக்கி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சிந்தனை வேறு இடத்துல அது காணப்படும். மெய்யாகவே ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடாமல் நாம் தூக்க நித்திரையினாலே அயர்ந்துவிட காரியம் உண்டு. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் வாசிக்க அப்போஸ்தலர் பவுல் வந்து ஆதி திருச்சபையை அங்கே ஸ்தாபித்துக் கொண்டே செல்கிறார். இந்த அதிகாரத்தில் சபைகளை அவர் ஸ்தாபித்துக் கொண்டே உருவாக்கி கொண்டே செல்கிறார். ஆகவே பிரயாணப்படுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். இதே போல வாரந்தோறும் ஒரே சபையில் அவர் இருப்பதில்லை. ஒரே சபையில் அப்போஸ்தலர் பவுல் வந்து இருப்பதில்லை. அவர் அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய சபைகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அநேக விருப்பமாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் சபையெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உடை உடுத்துகிற காரியம் என்ன, நாங்கள் எப்படி சாப்பிடணும், நாங்கள் எப்படி பழகணும், நாங்கள் எப்படி குடும்பங்களை நடத்தணும் என்று ஒருவரும் மரியாதை இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு போதிக்கும்படியாக ஒரு பிரயாணப்படுகிற மனுஷனாக அதாவது எங்க பார்த்தாலும் பிரயாணப்படுகிற ஒரு மனுஷனாக அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்பட்டார். இந்த இரவிலே ஒரு இடத்துல இருப்பார் என்று சொன்னால் மறுநாளிலே வேறொரு இடத்திலே இருப்பார். அநேக சபைகளை அவர் ஒரு தரம் மாத்திரம்தான் அவர் விசிட் பண்ணியிருக்கார். ஒரே ஒரு தரம் மாத்திரம்தான் சபைக்கு போயிருக்காரு. வாழ்நாளில் இந்த சபைக்கு திரும்ப போக முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஏன்னு சொன்னால் அநேக பட்டணத்துக்கு அவர் போய்கொண்டே இருக்கிறார். சிறைசாலையில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது, உபதிரவப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அநேக சபைகளில் அவர் சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு சில சபைக்கு திரும்பவும் ஒரு முறையாக அவர் வந்திருக்கிறார். ஒரு சில சபைகளை அவர் பார்த்ததே இல்லை. ஒரு சில சபைகள் என்னது அவர் பார்த்ததே இல்லை. கடிதம் மாத்திரமே அனுப்புகிறார். அவர் கடிதமான மாத்திரமே அனுப்புகிறார். அந்த கடிதத்தை அந்த சபையை வாசித்து அவருக்கான அறிவுரைகளை சொல்லுகிறார். ஆகவே அவர் எவ்வளவு ஒரு பிஸியான தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற மனுஷனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, குரோவா என்ற ஒரு பட்டணம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குரோவா பட்டணத்துக்கு அவரிடத்திலே வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் வைக்கும்படி சீஷர்கள் கூடி 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் வைக்கும்படி சீஷர்கள் கூடியவர்களில் பவுல் மறுநாளே புறப்பட வேண்டும் என்று அவனுடனே சம்பாதித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். மறுநாள் காலையில் என்ன பண்றாரு? அவர் வேற ஊருக்கு போகணும்.
அதனால இப்போ ஒரு பிரசங்கியார் நம்ம கூப்பிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, நான் தூங்கணும், இப்போதான் இப்போ கலைப்பாக இருக்கிறேன் இல்லையா, இப்போதான் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பட்டணத்தை விட்டு அவர் போகிறார், துரோவா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திலிருந்து மறுநாளே அவர் பிரயாணப்பட வேண்டும் வேறு ஒரு பட்டணத்துக்கு. அப்படி போகும்பொழுது அவரை விட்டு போக மனம் இல்லாமல் இருக்கிற நாழிகை வரை இருக்கிற எல்லா நேரங்களையும் அவர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்பினார். அவர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்பினார். அவருடைய தாக்கத்தை பாருங்க. அவர் உடல் சோர்ந்து இருந்தாலும், உடல்ல பல உபாதைகள் இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யறாரு, இரவில் நெடுநேரம் மட்டும் அவர் பிரசங்கித்தார். அவர் தூங்க கூட நேரம் கிடையாது. மறுநாள் காலையில எழுப்பி அவர் என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியாக அவர் புறப்பட்டு அடுத்த பட்டணத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். அப்ப பிரசங்கியார் இவ்வளவு வாஞ்சையா அந்த ஜனங்க வார்த்தைகளை கேட்கணும், அந்த வார்த்தைகளை அவர்கள் புசிக்கணும், அதன்படி அவர்கள் நடக்கணும்ன்ற எவ்வளவு வாஞ்சையா அவர் பிரசங்கிச்சிருக்காரு. ஆனா இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்படின்னா என்ன, the whole area was brightened. எல்லாமே நிறைய விளக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஏன் விளக்கு போட்டு வச்சிருக்காங்க? தூக்கமா எங்க யாருக்கும் வரக்கூடாது. பிரகாசமா இருந்தது அந்த இடமே. மேல் வீட்டுல ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிரகாசமா வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஐதீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அவ்வளோ விளக்கு போட்டு வச்சிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் எப்படி பிரசங்கிச்சிருப்பாருல்ல, எவ்வளவு வல்லமையா பிரசங்கிச்சிருப்பாரு. அவருடைய இந்த நிருபங்கள்லாம் பார்க்கும்பொழுது நாம ஒரு பிரசங்கியாரை கூட அவர் இடத்துல நாம ஈக்குவல் பண்ண முடியாது. அவ்வளவு வல்லமையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவர்தான் நேரடியாக சபைகளுக்கு சென்று பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவ்வளவு வல்லமையா பண்ணியிருக்கிறாரு. விளக்குகள்லாம் நல்லா எரியுது. அப்ப கூட என்ன பண்றாங்க, ஜன்னலோரமா உட்கார்ந்து என்ன பண்றாங்க, ஐதீகு என்ற ஒரு வாலிபன் என்ன பண்றான், வாலிபன் அவனை குறித்து கோபப்படு என்ன போடப்பட்டிருக்கு, வாலிபன் போடப்பட்டிருக்கு. ஒரு வயதானா கூட தூங்கலாம். அப்போ வயதானவன் தூங்க சொல்லிட்டாரு அப்படி நான் தூங்குற பிரதர் அப்படின்னு கிடையாது. வயதுல வாலிபன் இல்லை, மனதிலே வாலிபன். வயதாக இருந்தாலும் கூட மனதில் வாலிபனாக காணப்படலாம். வயசுக்குள்ள இருந்தாலும் வயசானவங்களை போல நடந்துக்கலாம் இல்லையா, செய்ய முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது, அந்த வேலை செய்ய முடியாது சொல்லலாம். வயதானவர்களாக இருந்தாலும் கூட ஒரு வாலிபனை போல அவர்கள் செய்ய முடியும். பாருங்க, ஐதீகு என்ற வாலிபன் அவன் அழகா காத்து வாங்கிட்டு 3ஆம் மாடி ஜன்னல்ல உட்காரும் போது எப்படி உட்கார்ந்து கொஞ்சம் உலகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் வசனத்தை கேட்கும், கொஞ்சம் உலகத்தை பார்க்கறது கொஞ்சம் வசனத்தை கேட்கும். இரு மனம் உள்ளவர்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் எப்படி இருக்காங்க, வழியில நிலையற்றவளா இருக்கிறாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். அவர்கள் வழியில நிலையற்றவளா இருக்கிறாங்க. உலகத்தையும் பார்க்கறது, ஜன்னல்னா என்ன அர்த்தம், அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிறது, வசனத்தையும் கேட்கறது. வாலிபனா இருந்தான், ஜன்னலில் உட்கார்ந்தான். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு, அவன் ஏன் நெடுநேரம் பிரசங்கம் பண்றாரு, அந்த துரோவா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையை குறித்து அவருக்கு அவ்வளவா கரிசனம். இருக்கிற நாழியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் இவருக்கு போதிக்க விடணும்ன்றது சொல்லி எவ்வளவு ஆசை பாருங்க அப்போஸ்தலன் பவுல். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்றான், இந்த வாலிபன் என்ன பண்றான், தூக்க மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மத்தியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். மரித்தவன் என்ன, ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம். நமக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்காம நம்ம தூக்க மயக்கமா இங்க உட்கார்ந்துட்டோம்னா என்ன நடக்கும், ஆவிக்குரிய மரணம் ஏற்படும். ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டாங்க ஆண்டவரை சரியான விதத்திலே புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே ஆண்டோடைய வீட்டில் இருக்கும் பொழுது தூக்க மயக்கத்தெல்லாம் எடுத்து போடணும். ஜபத்துல கூட ஆரம்பிக்கும் பொழுது ஜபத்துல சொல்லுவார்கள், நித்திர மயக்கம், தூக்க மயக்கத்தெல்லாம், தூக்க மயக்கத்தின் ஆவி, நித்திர மயக்கத்தின் ஆவி எல்லாவற்றையும் என்ன பண்ணா எங்களை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு அந்த விதமான காரியங்கள் வருவது இயற்கை தான். இருந்த பொழுதும் இந்த காரியம் தேவனுக்கு பிடிக்காத காரியம். அதை அருவருக்கிறா, அது ஆவிக்குரிய மரணத்திலே நம்ம கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே ஆண்டோடைய வீட்டில் எப்பொழுதுமே
விழிப்பாய் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். லவோதிக்கா சபைக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவாதி தேவன் லவோதிக்கா சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, 7 விதமான சபை இருந்தது. இந்த 7 விதமான சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7 சபையினுடைய பெயர் எங்கே போடப்பட்டிருக்கு. நீ காண்கிறது ஒரு புத்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிம்ரினா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் சபைகள். அதாவது 7 விதமான சபைகளை அங்கே குறிப்பிடுகிறார். பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த பகுதி, லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. லவோதிகா சபையினுடைய தூதனுக்கு என்ன எழுதணும்? உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். ஆகவே நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி அவருக்கு அந்த லவோதிகா சபைக்கு ஆண்டவர் அறிவுரை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இந்த உலகமும் வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நமக்கு சொல்கிற காரியம் என்ன? இந்த உலக பிரதானமான காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கிறதா, நமக்குள்ளாக இருக்கிறதா? அப்படி என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர் அல்ல. ஏன் வாந்தி வருகிறது? அது உடலானது ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒரு உணவை உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு மயக்கம் வருகிறது, ஜுரம் அடிக்கிறது. கடைசியாக அதை நாம் வாந்தி பண்ணி போட்ட பிறகு நமக்கு உடலிலே சுகம் கிடைக்கிறது. அது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது உணர்ந்திருக்கீங்களா? வாந்தி அடிக்கிற வரையும் எப்படி இருக்கும்? ஒரே தலைவலிக்கும், தைலத்தை தரனாலும் அங்கே போவாது, அதாவது ஜுரம் அடிக்கும், உடல் சோர்வா இருக்கும். அது என்னது? அந்த உணவானது உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை வாந்தி பண்ணி போட்ட பிறகு உடல் சௌக்கியமாக இருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறாய்? ஆண்டவர் கடைசி காலத்திலே உன்னை பார்த்து கேட்பார். யாருக்காக சபைக்கு வருகிறாய்? இந்த போதவருக்காக வருகிறாயா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு கிறிஸ்தவன், நான் சபைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் யாராவது கோய்த்துக் கொள்வார்கள், இல்லை இது என்ன பழக்க வழக்கம், ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போலனா அந்த வாரம் முழுது எனக்கு அது ஆசீர்வாதம் இருக்காது என்று நீ அப்படி ஒரு காரியத்தில் வருகிறாய். இல்லை என்றால் ஆண்டவரை நேசித்து அவர் மீது அன்பினாலே நீ வருகிறாயா? ஆண்டவர் உனக்கு ஒரு அட்வைஸ் செய்கிறார். என்ன சொல்றாரு? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமா இருக்கும். ஒன்ஸ் நீ குளிரா இருந்தது, இந்த உலகம் தான் வேணும் அப்படின்னாக்கா ஜாலியா என்ஜாய் பண்ணி சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய நடக்கையின்படி நீ என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தினுடைய காரியங்களை அனுபவித்து சந்தோஷமா இரு. ஏன் இங்கேயாவது சந்தோஷமா இருந்துட்டு பரலோக நரகத்துல போய் கஷ்டப்பட போற? அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க ஜாலியா இருந்துட்டு போலாம். ஆண்டவர் அட்வைஸ் பண்றாரு. நீ இங்கேயும் உட்கார்ந்து உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தினுடைய காரியங்களை அனுபவிக்க முடியாம தேவனுடைய காரியத்துக்கு முழுமையாக உன்னை ஒப்பு கொடுக்காம இருந்தனாக்கா யாருக்கு நஷ்டம் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இந்த லவோதிகா சபையை பார்க்கும்போது லவோதிகா பட்டணம், இந்த பட்டணத்துல இருக்கிற சபைக்கு பேரு லவோதிகா சபை. லவோதிகா என்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? சம பணக்காரமான பட்டணம். அவர்கள் ரத்தாம்பரத்தை விற்கக்கூடியவர்கள், நல்ல துணி வகைகளை அவர்கள் விற்கக்கூடியவர்கள், பொன்னை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ட்ரேடுக்கு பயன்படுத்துவாங்க. பொண்ணு என்ன? கோல்டு, தங்கத்தை அவர்கள் தங்க காசுகளாக அவர்கள் செய்து அதைத்தான் அவர்கள் பண்டமாட்டு பண்ணுவார்கள். நல்ல வசதியான ஒரு ஊர் எது? லவோதிகா பட்டணம். பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இல்லை. நல்ல வசதியா இருக்கக்கூடிய இந்த லவோதிகா பட்டணம் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு எந்த குறையும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? 18ஆம் வசனம் வாசிங்க. நான் ஐஸ்வர்யனாக, 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நீ நான் லவோதிகா பட்டணத்துல என்ன சொல்றாங்க? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியா. இப்ப நாம் என்ன நினைச்சிருக்கோம்?
லவோதிக சபையார் என்ன நினைச்சாங்களோ அதைத்தான் நாம் நினைச்சிருக்கோம். நான் ஐஸ்வர்யன், எனக்கு ஒரு கவலை இல்லைங்க, நான் கையின் பிரயாசத்தை நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேங்க, நான் சாப்பிட்றேன், எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குதுங்க, நான் சந்தோஷமா வாழறேன், யாருக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை, மற்றவர்களுடைய துக்கங்களிலே நான் பங்கு கொள்ள வேண்டியதில்லை, மற்றவர்கள் அழுகிறார்களே நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? இல்ல கர்த்தர் சொல்லிட்டு அவரை தான் கர்த்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யம். ஒரு சகோதரி கிட்ட இப்படியா கேட்டோம், ஒரு சகோதரி கிட்ட நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் நீங்க எல்லாரோடையும் நல்லா பழகுது இல்லை? பழகினா காசு தான் கேட்பாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் வறுமை நிலைகளை என்ன சொல்லுவாங்க, அதனால நாங்க உதவி செய்ய வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நீங்க வரும்பொழுதே சபைக்குள்ள வரும்போது குறைச்சிக்கிட்டே வரீங்க, சபை முடிஞ்ச உடனே பிரைஸ் லாஸ் வந்து குறைச்சிக்கிட்டே போறாங்க. ஏன்? அவங்க நல்ல வேலையில இருந்தாரு. அவருக்கு நான் உண்மையாக கேட்டேன், நான் யாருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர்களோடு கூட பேசினால் என்னிடத்துல ஏதாவது இருக்கும். எவ்வளவு கேவலமாக நீ நினைத்திருக்கிறான் தேவனுடைய ஜனங்களை, எவ்வளவு கேவலமாக நீ நினைத்திருக்கிறான். உன்கிட்ட இல்லை என்றால் இல்லை என்று சொல், இருக்கிறது என்றால் நீ உதவி செய். இதுதான் ஆண்டவர் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பிசாசான கொடுத்திருக்கிறான் பாருங்க. நீ சபைக்கு வந்தாலும் கூட, நான் அவர்கிட்ட சொல்றேன், நீ சபைக்கு வந்தாலும் கூட நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல என்று சொல்றார். நான் ஐஸ்வர்யன் என்று நீ சொல்லுகிறாயா? அப்படி என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் ஐஸ்வர்யவான். பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல அன்னாளுடைய ஆராதனையை பார்க்கிறோம். பாருங்க, வெறுமை ஐஸ்வர்யவான்களை அவர் என்ன செய்யறாரு? வெறுமையா அனுப்புறாரு. என்கிட்ட எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு ஆண்டவர் வந்தாக்கா அவர் என்ன சொல்றாரு? உன்கிட்ட எனக்கு ஒன்னும் இல்லை, நீ யார்? நீ வெளியே போகணும். ஏன்னா உன் ஐஸ்வர்யம் அவர் முன்பாக எப்படி இருக்குது? குப்பையா இருக்கிறது, மாட்டு சாணியா இருக்குது, டம்ஹில். அவருக்கு ஐஸ்வர்யா அவர்கிட்ட வந்து வேலை காட்ட முடியாது. நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர், எரேமியா 23ஆம் அதிகாரம். மனுஷனுடைய கையிலே அவர் ஒன்றும் வேண்டுவதில்லை. நீ எதை கொடுத்தும் அவரை வந்து திருப்திப்படுத்த முடியாது. உன்னுடைய தங்கத்தை கொடுக்க முடியாது, உன்னுடைய வெள்ளியை கொடுக்க முடியாது, உன்னுடைய காணிக்கைகளை கொடுத்து நீ அவரை திருப்திப்படுத்த முடியாது. அவர் வேண்டுவற்றை அவரே எடுத்துக்கொள்ள முடியும். அவர் தான் சிருஷ்டித்தார். அவருக்கு முன்பாக போய் நான் ஐஸ்வர்யவான், எனக்கு எல்லா திறமையும் இருக்குங்க. சில பேர் தான் இருக்கிறாங்க, நான் ரொம்ப திறமையானவங்க, என் பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைக்கிறேன்னு தெரியும், எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரெல்லாம் தேவனிடத்துல வந்த வெறுமையா அப்புறம் ஒண்ணு இல்லை, போயிட்டே. ஆண்டவர் சொல்ற, நான் ஐஸ்வர்யான், நீ ஐஸ்வர்யான்னு சொல்றியா? அப்படி என்றால் அவரிடத்துல நீ ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. நீ தேவனுடைய பிள்ளையே அல்ல. நான் ஐஸ்வர்யவான் என்பது பணத்தில் மாத்திரம் அல்ல, என்னுடைய புத்தியிலே நான் ஐஸ்வர்யவான். எனக்கு எல்லாம் தெரியுங்க. அவங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாரும் நண்பர்கள், உனக்கு ஒருவனும் நண்பர்கள். எனக்கு எல்லாரும் உறவினர்கள், உனக்கு ஒருவருமே உறவினர் கிடையாது. எனக்கு எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே உனக்கு ஒன்றுமே இல்லை. நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லும் பொழுது 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறாய், தரித்திரனும் என்று சொல்றார். உன்னை பார்த்து என்ன பண்றாரு? பரிதவிக்கப்படுற. யோபா ஒண்ணுமே தெரியலப்பா. மனுஷனுடைய திரும்ப திரும்ப சொல்லுறதுக்கான காரியம் என்ன? மனுஷன் அகந்தையாய் சிந்திக்கிறான். அகந்தை அவனுடைய மனதுக்குள்ளாக இருக்கு. நான் என்ற பெருமை அவனுக்குள்ளாக இருக்கிறது. நான் செய்வேன், நான் சாப்பிடுவேன், நான் இந்த நிலத்தை உழுவேன், நான் சாப்பிடுவேன். ஐஸ்வர்யவான் என்ன சொன்னா? நான் சம்பாதிப்பேன், என்னுடைய கிரானரி, அதாவது என்னுடைய களஞ்சியங்கள், நான் சபதரித்த இதை கொள்ளாமல் போகிறதாகவே என்னுடைய அந்த கிரானரியை, அதாவது என்னுடைய களங்களை நான் உடைத்து பெரிதாக கட்டுவேன். ஆத்மாவே சந்தோஷமாயிரு. என்ன சொன்னாவன்? குடித்து புசித்து என்னது சந்தோஷமா இருந்தான். சந்தோஷமா இருந்த போதே அவன் ஆத்து போயிடுச்சு, அவனோட உயிர் போயிடுச்சு. சந்தோஷமா இருந்தான், போயிடுச்சு. அவன் நினைச்சான், தனது கையில் பிரயாசமா விதை விதைத்தேன்,
கையின் பிரயாசம் நான் அறுத்தேன், இதெல்லாம் தேவன் கொடுத்தான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய களஞ்சியங்களை பெரிதாக கட்டுவேன் என்று சொல்லி இருமாந்து இருந்தான். புத்தியிலே வீணனாக போனான். வெறுமையாக அவரிடத்தில் வரும்பொழுது, நான் தரித்திரன் என்று சொல்லி வரும்பொழுது உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஐஸ்வர்யவான், எனக்கு எல்லாம் தெரியும் வந்தானாக்கா அவர் உன்னை என்ன பண்றாரு? வெறுமையாய் அனுப்புகிறார். திரவிய சம்பன். திரவிய சம்பன் என்ன? I was perfect. I was fully satisfied. எனக்கு என்ன அருமையான மனைவி, அழகான பிள்ளைங்க, வசதியான வாழ்க்கை, நோய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா திரவிய சம்பனன். பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு என்ன சொல்றாரு? நீ நிர்வாணியாய் இருக்கிறாய். You are naked. ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்க. அவர் எப்படி பார்க்கிறாரு? எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொன்னாக்கா அவருடைய பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? நீ நிர்வாணியா இருக்கிறாய். நிர்வாணினா என்ன? போட்டுக்கிற சட்டை கூட இல்லை உனக்கு. அவருடைய பார்வை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. மாத்திரமல்ல, நாம் வாசிக்கிறோம், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியா. நீ சொல்ற நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன் என்று, எனக்கு ஒரு குறைவில்லை என்று நீ சொல்லுகிறபடியா நீ எப்படி இருக்கிறாய்? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதரிக்கப்படவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் இதெல்லாம் நீ சொல்ற. என்கிட்ட கர்த்தரிடத்துல வந்து என்ன சொல்ற? அகந்தியாய் பேசுறேன். நான் பணக்காரங்க, நான் அறிவிலே நான் பணக்காரங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்க என்று சொல்லும் பொழுது உனக்கு ஒன்றும் தெரியல, நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று அவர் சொல்றார். பாருங்க, இதை வந்து நம்ம மனசுக்குள்ளே வைத்துக்கணும். தினந்தோறும் காலையில் இருந்து ஆண்டவருக்கு சொல்லணும். ஏன் முழங்கால் படியிடுறோம்? நம்மை தாழ்த்துறோம், நம்முடைய சரீரத்தை ஒடுக்கிறோம். எனக்கு இப்ப முழங்கால் படிக்கும் பொழுதே நான் ஒரு அடிமை என்று சொல்லுகிறோம். யாருக்கு அடிமை? சக மனிதனுக்கான அடிமை. தேவாதி தேவன் உனக்கு மேலாக அவர் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்யும்படியாகத்தான் முழங்கால் படுகிறார். அந்த பணிவு நமக்கு வேணும், அந்த சிந்தை நமக்கு வேணும். பாருங்க, இவ்வளவு பெருமை உள்ளவனாக இருந்த இந்த லவோதிக்கா சபையாரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே, 18ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே உடவிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கு அனைக்கிற செய்தி. ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுகிற செய்தி தான். என்ன செய்தி? நீ ஐஸ்வர்யவானாக மாறணும். நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாய். பிதாவாகிய தேவன் உன்னை பார்க்கும்போது நீ நிர்வாணியா இருக்கிறாய். மெய்யான ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக நீ மாற வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் திருவுளம் பெற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், ரிஃபைனர்ஸ் கோல்ட், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னால். இரண்டாவது, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரம் உனக்கு வேணும். முதல்ல நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், இரண்டாவதாக வெண்வஸ்திரம், மூன்றாவதாக நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கப்படும். பொண்ணு, அதாவது புடமிடப்பட்ட பொண்ணு. இரண்டாவதாக என்ன சொல்றாரு? வெண்வஸ்திரம், நீ உடுத்திக் கொள்ளத்தக்கதாக வெண்வஸ்திரம். மூன்றாவதாக உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று தேவாதி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் சீக்கிரமாக வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். மல்கியாவின் புத்தகம், பழைய ஏற்பாட்டு கடைசி புத்தகம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம்.
நம்ம என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் அதிகாரத்திலும் அவர் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வரப்போறாரு பாருங்க. எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக மல்கியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அவர் வரப்போகிறார். அந்த நாளை உன்னால் சகிக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அவர் வரும் நாளை சகிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் அவருக்கு இனிமையாக கேட்கும். அவரை அண்டிக் கொள்ளாதவர்கள், அவருடையவர்கள் அல்லாதவர்கள், அந்த சத்தமே அவருக்கு இடிமுழக்கமாக இருக்கும். ஆகவே ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். 3ஆம் வசனம், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பாருங்க, அவர் யாரை புடமிடுறாரு? லேவியின் புத்திரர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் புடமிடுகிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல அவர் புடமிடுகிறதை. ஒரு பொண்ணை எப்படி புடமிடுவாங்க? இதை பற்றி அநேக செய்தியை கேட்டிருந்தாலும் தேவன் திரும்பவுமாக உங்களுக்கு ஞாபகப்பட்ட 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும், 3 விதமான காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சி. இரண்டாவது கனம். மூன்றாவது மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை எதிர்நோக்கி இருக்க நமக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சி கிடைக்கும், மகிமை கிடைக்கும், கனம் கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த விதமான மரியாதை கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நீ சுகமாய் வாழ்ந்திருந்தா, இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரிந்து நீ வாழ்ந்திருந்தா இது கிடைக்காது. அதுதான் அந்த வசனத்துல சொல்லுகிறா. வாசிங்க, திரும்பவும் வாசிக்கிறோம். வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் வெளியேறப்பட்டதான உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு. பாருங்க, இந்த பொண்ணு அழிந்து போயிடும் இல்லையா? பொண்ணு அழிந்து போகும். இன்று உங்ககிட்ட இருக்கிற அந்த பொண்ணு 4 பேர்கிட்ட இருக்கா, இன்னொரு ஒன்றுகிட்ட இருக்கும். ஆனா நீங்க கொண்டிருக்கிற விசுவாசம், தேவன் மீது கொண்டிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? அழிந்து போகிற பொன், அழியாத விசுவாசம். ஆப்போசிட். பொண்ணு எப்படின்னா ஆகும்? அழிந்து போகும். விசுவாசம் எப்படி? அழியாத விசுவாசம். நீங்கள் தேவன் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசம் எப்படி? ஒரு நாள் தேவன் வருவார், என்னை அழைத்து செல்வார் என்ற விசுவாசம் எப்படி? அழியாத விசுவாசம். அதுவும் சோதிக்கப்படும். அப்படி என்றால் என்ன? நீங்கள் பரீட்சைக்குள்ளாக கொண்டு செல்லப்படுவீர்கள். பொண்ணை எப்படி ஒரு கட்டான் பரிசோதிக்கிறானோ அதே போல உங்கள் விசுவாசத்தையும் அவர் பரிசோதிப்பார். நான் தேவன் மீது விசுவாசம் வைத்துட்டேங்க, என் பேர் கிறிஸ்துவ பேருங்க, என் குடும்பம்லாம் கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவங்க, ஒத்துக்க மாட்டேன். நீ மெய்யாகவே தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசமாய் நடக்கிறாயா என்று பொண்ணை எப்படி சோதிப்பாரோ அதை போல உன் விசுவாசத்தை சோதிப்பார். உன்னுடைய விசுவாசத்தை சோதிப்பார். நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் தான் செய்வாரு. அந்த நெருப்புக்குள்ளாக பொண்ணானது போகிறது போல அவர் என்ன செய்வாரு? உன்னை சோதிப்பார். பல உபத்திரவங்கள் நமக்குள்ளாக வரும். அந்த உபத்திரவத்திலே, அந்த வேதனையிலே நீ தேவனுக்கு எப்படி உண்மையாய் இருக்கிறாய் என்பதை அவர் சோதித்து பார்ப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், கானான் எகிப்திலே அவர்கள் பாடுபட்டாலும் கூட, அவர்கள் அடைக்கப்பட்டாலும் கூட அவர்களை வனாந்தரத்திலே என்ன செய்தாரு? அவர் நெடுநாட்கள் அந்த வனாந்தரத்தில் நடத்தினார். அப்போ அவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ என்னை விசுவாசிப்பாயோ விசுவாசிக்க மாட்டாயோ என்று உன்னை சோதித்து அறிவதற்கு உன்னை நடனையா நடக்க வச்ச சொல்றார். எப்படி நடக்க வச்சாரு? உடனடியாக கானானை சேர்க்காமல்
நீ அவரை விசுவாசிப்பாயோ விசுவாசிக்க மாட்டாயோ என்று உன்னை தேவனாகிய கர்த்தர் சோதிக்கும் பொருட்டு உன்னை பல்வேறு உபத்திரவங்களுக்குள்ளாக கொண்டு சென்றார். ஐயோ, எனக்கு ஏன் இந்த நோய்? நான் ஒழுங்காதான சபைக்கு வரேன், நான் ஜெபம் பண்றேனே, நான் எல்லாமே செய்யறேனே, சுகமாய் இருக்கும் பொழுது எனக்கு தோன்றான். உனக்குள்ளாக ஒரு நோயை தேவன் அனுப்பும் பொழுது, உனக்குள்ளாக ஒரு கடன் பிரச்சனையை அனுப்பும் பொழுது, உன்னுடைய விசுவாசத்துக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்திலேயே ஒரு முல்லை அவர் கொடுக்கும் பொழுது, உபத்திரவத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது, அப்பொழுது நீ எப்படி இருக்கிறார்? எப்பொழுது எப்படி இருக்கிறார்? ஆண்டவர் அதை பார்க்க விரும்புகிறார். எல்லாம் சம்பரணமா இருக்கும் பொழுது ஆண்டவர் தொழுது கொள்வது முக்கியமான. நீ மெய்யாகவே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது ஒரு உபத்திரவம் வரும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஆண்டவருக்கு நான் என்ன தீங்கு செஞ்சேன்? காணிக்கையை ஒழுங்காக தானே கொடுத்தேன், நான் சீக்கிரமாக தானே சபைக்கு வந்தேன், தனிப்பட்ட ஜெபம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. யோகிட்ட போய் கேளுங்க. யோகு என்ன சொல்றான்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிக்கு நீதியை செய்கிறவனும் பாவத்துக்கு விலகுறவனுமா இருந்தா அவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து விடுவார்கள் என்று அவர்களுக்காக பலி செலுத்துகிறவனாக இருந்தான், நீதி நேர்மையாக நினைக்கிறவனாக இருந்தான், அதை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார், அவனுக்கு தான் உபத்திரம் வரும். நீங்க வெளியே போனா, நீங்க மற்ற சபைகளுக்கு போனா இந்த உபத்திரவத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. சுகமாயிருப்பாய், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய மா பேசுகிற தொட்டி நல்லா இருக்கும், உன்னுடைய ஊற்று பீரிட்டு அடிக்கும், திராட்சை செடி நற்குல திராட்சை செடியா இருப்பாய், உன்னை வேடி எடுத்து பாதுகாக்கிறாரு. இதே தான் சொல்லி காணிக்கையை கொடுங்க கடைசியாக கேட்டு உங்களை குருடராய் அனுப்பிவிடுவாங்க. அவன் வீட்டில் போய் சந்திப்பு நினைப்பான், என்ன இந்த உபத்திரம் வந்துருக்குது, என்ன ஆசீர்வதித்து தான் அனுப்புறாங்க சபையில, ஏன் அந்த உபத்திரம் வந்திருக்குது, ஏன் என் புருஷன் இப்படி என்னை வாதிக்கிறான், ஏன் என் மனைவி என்று வாதிக்கிறான், என் பிள்ளைகள் ஏன் இப்படி உள்ளா இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் கிடைக்கிறது. ஆகவேதான் சபையிலே உங்களுக்கு போதிக்கணும். எப்படி நீங்க நல்லா தேவனுக்கு அண்டி கொண்டு இருக்கும்போது உன்னை உபத்திரவ போய்கொள்ளாக அவர் அனுப்புகிறார். உன்னை எப்படி உடமிடுவது போல உன்னை விசுவாசத்தை அவர் உடமிடுகிறதை பார்க்க. எப்படி பொண்ணை பண்றாங்க? அது நெருப்புக்குள்ளாக அதை போடுகிறாங்க. அது நெருப்புக்குள்ளாக போடும்போது அதில் இருக்கிற கழிவுகள், அதில் இருக்கிற அசுத்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? எரிஞ்சு போகுது. சுத்த பொண்ணு மாத்திரம் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கணும். அந்த சுத்த பொண்ணை எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான்? தான் முகத்தினுடைய அந்த சாயல் அந்த தங்கத்தில் சுத்த பொண்ணிலே தெரியும் பொழுது இது சுத்த பொருள் என்று சொல்லி அந்த தட்டான் முடிவு செய்கிறதை பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முக ரூபம் உனக்குள்ளாக தெரியப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை போலவே நீ மாறுபடியாக அவருடைய சாயலை தரித்துக் கொள்ளும் வரை உன்னை என்ன பண்ணுவாரு? விசுவாசம் என்ற இந்த காரியத்தை அவர் சோதித்துக் கொண்டே இருப்பார். இது விதிவிலக்கே இல்லை. உனக்கு சோதனையா வருது, அவரை போலவே நீ மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ அவரை போலவே மாறும். உன்னோட விசுவாசம் அங்கே பரீட்சிக்கப்படும் என்று சொல்லி பாரு. நீ கனமும் மகிமையும் புகழ்ச்சியுமாய் நீ மாறுவாய். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நீ மகிமையாக மாறுவாய். பொண்ணு அங்கே சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அதோட விலை எப்படிப்பட்டது தெரியுமா? அதோட விலை எப்படிப்பட்ட? சுத்த பொண்ணுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. அது களிப்போட, அது களிமண்ணோட அது கலந்து இருந்தால், மண்ணோட இருந்தாக்கா அது மதிப்பு இருக்குதா? ஆனா நெருப்புக்குள்ளாக போய் அது பரீட்சிக்கப்பட்டு தேர்ந்த பொண்ணாக வரும்பொழுது எவ்வளவு காரியம் பாருங்க. பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் வர்றவங்க அந்த கோல்டு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. கோல்டு எல்லாம் காயினா மாத்தி கோல்டு காயின் எடுத்துட்டு வருவாங்க. அதுல பார்க்கும்பொழுது என்ன போட்டிருக்கோம்? எலிசபெத் ராணியோடைய முத்திரை போட்டிருக்கோம். எலிசபெத் ராணியோடைய பஸ் அந்த மார்பளவு அவங்களுடைய உருவம் பதிக்கிறோம். அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அவங்க இந்த தங்கத்தை வியாபாரம் செய்யற இடத்துல போனாங்க. அம்மா என்ன காயினை கொண்டு வந்திருக்கீங்க? எலிசபெத் காயினா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன? எலிசபெத் ராணியோடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு விலை அதிகம்.
அதுக்கு அது வேற ஒருவருடைய முகப்பொறி கூட அதுக்கு வேற அதிகம். அதுபோல ஒவ்வொரு தங்கத்துக்கும் அதுக்கு ஒரு நிர்ணயம். ஆகவே சுத்த பொண்ணாக நீ மாறும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உடம்பிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 13:9. எத்தனை வாசிங்க? திரும்ப வாசிங்க. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் மாண்டு போவார்கள். மூன்றாம் பங்கோ, the third remnant will survive என்று பார்க்கிறோம். மூன்றாம் பங்கோ அநேகர் மடிந்து போவார்கள், அழிந்து போவார்கள். பரிசோதிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? அவர் சுகமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மூன்றாம் பங்கை அவர் விட்டு வைப்பார் என்று பார்க்கிறோம். இந்த ஜனம் என்ன செய்வார்கள்? அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், அவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். யார் இவர்கள்? இந்த நெருப்புக்குள்ளாக போனவர்கள், இந்த உபத்திரவக்குள்ளாக போனவர்கள். இவர்கள் ஆராதிக்கும் பொழுது நான் அவருடைய ஆராதனை கேட்பேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள், அவர் ஜெபம் பண்ணுவார்கள். யார் அவர்கள்? உபத்திரவத்தின் வழியாக, இந்த பொன்னை போல உபத்திரவத்தின் வழியாக போனவர்கள். இது என் ஜனம் என்றும் நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? தேவன் என்னுடைய தேவன். அவர் என்ன சொல்லுவாரு? இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவர் சொல்லுவார். பாருங்க, எப்பேற்பட்ட காரியம் பாருங்க. இந்த உபத்திரவத்தை சகிக்கிறவர்கள் தான் ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாரு? இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, அவர் ஜெபம் பண்ணுவார்கள், அதை கேட்பார். அவர்கள் ஆராதிப்பார்கள், அதை என்ன பண்ணுவாரு? அவர் ஏற்றுக்கொள்வார் என்று பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 23ஆம் வசனம். எரேமியா 23ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? வாசிங்க. அக்கினியை போல இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அக்கினியை போல இருக்கிறது. சம்மட்டியை போல அவருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வார்த்தை எப்படி இருக்கிறது? அது சம்மட்டியை போல இருக்கிறது. அவருடைய வார்த்தை அக்கினியை போல அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவருடைய வார்த்தை மெய்யாகவே ஒரு சம்மட்டியை போல இருக்கிறதா? உங்களை உடைத்து நொறுக்குகிறதா? பாருங்க, உங்களுடைய கடினமான இருதயத்தை அவருடைய வார்த்தை உடைத்து நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சொல்லுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய இருதயத்தை நொறுங்குண்டவர்களாக நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோமா என்று சொல்லி தேவன் கேட்கிறார். அவருடைய வார்த்தை அது எப்படி இருக்கிறது? ஜுவாலையை போல, நெருப்பை போல அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி பாருங்க. அவ்வளவு வல்லமையான வார்த்தையாய் இருக்கிறது. பாருங்க, இந்த அதிகாரத்துல தேவன் ஒரு மனுஷனிடத்திலே பேசுகிறதை போல பேசுகிறார். ஒரு மனுஷனிடத்திலே பேசுகிறதை போல பேசுகிறார். பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்றேன் என்று சொல்லி அநேகர் உங்களை ஏமாத்தினா அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஜுவாலையை போல இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது சம்மட்டியை போல அடித்து நொறுக்குகிறது என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 16ஆம் வசனம். சில வார்த்தைகளுக்காக வாசிக்கிறேன். உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்கிறார்கள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன? அவங்களே யோசனை பண்ணிக்கிட்டு போதகர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தர் இப்படிதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர்களே யோசனை பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க? இதான் கர்த்தர் சொல்றாரு, நீ சுகமா இருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர் சொல்றார். அது மாத்திரம் நீங்க வாசிக்கிறோம் 17ஆம் வசனம். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல்
தங்கள் இருதயத்திலே கடினத்தினால் நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்று சொல்லுகிறார். உங்களுக்கு பொல்லாப்பே வராதுங்க, உங்களுக்கு நோய்லாம் வராதுங்க, உங்க கடன் பிரச்சனையே இருக்காதுங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சபையிலாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னுமாவா சைக்கிள்ல வந்து இருக்கிற, இன்னுமாவா மோட்டார் பைக்ல வந்து இருக்கிற, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? கார்ல அடுத்த தடவை வரும்போது எப்படி வரணும், நீ சபைக்கு நல்ல கார்ல வரணும் அப்படின்னு போதகர்களே சொல்லுகிறதை நாம் பாருங்க. இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? நாம் கவனித்து கேட்கும் பொழுது சொல்லுகிறார், வாசிக்கிறோம், உங்களுடைய பொல்லாப்பு வராது என்று சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டிருந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? ஆகவே இவர்கள் எல்லாம் அங்கே சொல்லுகிற காரியத்தை தேவன் என்ன செய்யறாரு? அருவருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் விட்டு விடுங்கள் என்று சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை பாரப்படுத்துகிறார். நிறைய போது என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை பாரப்படுத்துகிறார். கர்த்தர் இப்போது என்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் சொன்னா, அதிகாலையிலே ஆண்டவரை தட்டி எழுப்பி சொன்னாருங்க. என்ன சொன்னாரு? சொன்னாருங்க, அதை சொல்ல முடியாதுங்க. சொன்னாருங்க, அதை சொல்ல முடியாதுங்க. காலையில தட்டி எழுப்பினார். அம்மா அப்பா பலாறு ஒரு அரை நேரம் விட்டாரான்னு தெரியல, எனக்கு தட்டி எழுப்பி சொன்னாங்க, நீ போகிற சபைக்கு போவாத, புது சபையா ஆரம்பி என்று என்னை காலையில கர்த்தரு உலுக்கி எழுப்பி தட்டி எழுப்பி என்ன சொன்னாரு ஒருத்தர் சொன்னார். பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன பாரப்படுத்தினார் சொன்னா அவன் இடத்துல போய் நீங்க என்ன பண்ணாதீங்க, பழகாதீங்க. பாருங்க 33ஆம் வசனம், கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாக உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கர்த்தர் என்ன பாரப்படுத்துறாங்க, இவ்வளவு காசை கொடுங்க, கர்த்தர் எங்களை பாரப்படுத்துறாங்க, சபையை கட்டணும் காசு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டாக்கா, பாவா உன்னை தள்ளி விடுறத கர்த்தர் சொன்னா பாவம், நீ போடா வெளியே. அது அப்படி சொல்றவங்க என்ன சொல்றோம்? நீ போ வெளியே என்று நாம் சொல்லணும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பாரப்படுத்துறாரு. வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவத்துல கர்த்தர் பாரப்படுத்துறாருங்க. இனிமேட்டு பாரன்ற வார்த்தை வாய்க்கு வரவே கூடாது. கர்த்தர் பாரப்படலாம், அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, கர்த்தருக்காக இதை பண்ணுங்க. 28 நாள் உபவாசம் இருங்க, 38 நாள் உபவாசம் இருங்க, 48 நாள் உபவாசம் இருங்க. தண்ணி முடியாதீங்க, அவர் வீட்டில் நல்லா சாப்பிட்டு இருப்பார். நீ என்ன பண்ண? ஆண்டவர் சொன்னா செய். கர்த்தர் பாரப்படுத்தினாலும் ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னாங்கனாக்கா, உன் வீட்டில் பில்லி சுனியா இருக்குதுங்க. அதான் நம்ம சபைக்கு வர சகோதரர் நான் ஃபோன் பண்ணேன், பிரதர் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்க, ஏன் சிஸ்டர் திடீர்னு வர சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரே பில்லி சூனியம் காத்து கருப்புமா இருக்கு. எப்படி சிஸ்டர் தெரியும் உங்களுக்குன்னா, பக்கத்துல ஒருத்தர் வந்திருந்தாருங்க, ஒரு போதகரு சபைக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் இங்க ஒரு கிறிஸ்தவம் இருக்காங்க, அந்த வீட்டாளர் என்னை அழைச்சிட்டு போனாங்க. நான் போனேன், அம்மா முகத்தை பார்த்தாவே தெரியுது உங்க வீட்டுல என்னது பில்லி சூனியம் காத்து கருப்பு எல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதனால என்ன சிஸ்டர் கேட்டேன், அதனால தான் பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க போய் அவங்களுக்கு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என்ன வசனம் தெரியுமா சொன்ன? இஸ்ரவேலுக்கு எதிரான எந்த ஒரு மாந்திரீகமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான எந்த ஒரு கட்டுகளும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான எந்த ஒரு சாபமும் இல்லை. இந்த வசனத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன வந்தது? மிகுந்த சந்தோஷம் உண்டாங்க. அவங்க என்ன இந்த காத்து கருப்பு மறுநாளே அவங்க வீட்டை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை கருப்பா இருக்கிறதுனால ஹாலு காத்து கருப்பு அடிச்சு சொன்னாங்க, ஒயிட்டா மாற்றி வச்சிருக்கிறாங்க. நான் போனேன், என்ன சிஸ்டர் இப்பதான் போயிட்டேன். ஆமா பிரதர் அவர் சொன்னாரு, அதனால காத்து கருப்பு அண்டாதபடி ஒட்டனையா தெரியல, ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, இந்த பெயிண்ட் அடிச்சாவே காத்து கருப்புனா எவ்வளவு பலகீனமான ஒரு காத்து கருப்பா இருக்கு, பெயிண்ட் அடிச்சா போகணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க சிஸ்டர் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லி, இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த மாந்திரிகமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த கட்டுதலும் இல்லை,
இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த சாபமும் இல்லை. யாரும் உங்களை சாபம் பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எந்த மாந்திரிகமும் இல்லை. அவன் கட்டலாம் முடியாது. பில்லி சூனி அங்கேனே எதுவுமே உங்களை நெருங்காது. நீங்க தான் கட்டுவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவைகளை இந்த பூமியிலே கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். அப்படின்னா என்ன? நீ ஒருத்தனை ஆசீர்வதிக்கிற, உன் வீடு கட்டப்படணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ ஜெபத்துல பண்ணும்போது அவன் வீடு கட்டப்படும், அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ எவைகளை பூமியிலே கட்டுகிறோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீ பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்க்கிறையோ அது பரலோகத்தில் கட்ட. நீ யாரை பார்த்து உன்னுடைய விடுதலை உண்டாயிருக்கும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்றியோ, அவரோட நோய்க்காக, அவருடைய பிரச்சனைகளுக்காக, அவருடைய கடனுக்காக, அவருடைய உபத்திரவங்களுக்காக நீ அதை கட்ட அவிழ்க்கும் பொழுது பரலோகத்திலே அவரை கட்ட அவிழ்த்து போங்க, விடுதலை. அவருடைய வார்த்தை புறப்பட்டு சென்று எல்லாரையும் என்ன பண்ணுது? விடுதலை செய்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். யார பாரம் கர்த்தரால் சுமரும் பாரம் பாரம்னாக்கா உன்னை தள்ளி விடுவதே கர்த்தரின் பாரம். என்ன சொல்லணும்? நீ வெளியே போடா, நீ கர்த்தர் உன்னை தள்ளிடுறாரு அப்படின்னு சொல்றதுதான் கர்த்தருடைய பாரம். 36ஆம் வசனம், ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவன் வார்த்தை அவனவனுக்கு பாரமாய் இருக்கும். அதென்றால் நமது தேவனாகிய சேனையின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள் என்று சொன்னார். பாருங்க, இதெல்லாம் தான் ரொம்ப மிக முக்கியமான காரியமாக பாருங்க. உபத்திரவத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு செல்கிறார். இது தெளிவாக நாம புரிந்து கொள்ளணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்தபடி, பொண்ணு அழிந்து போகிற பொன் எப்படி நெருப்பிலே புடமிடப்படுகிறதோ அழியாத உங்களுடைய விசுவாசம் கூட உபத்திரவத்துக்குள்ளாக செல்லும். அந்த உபத்திரவத்துக்குள்ளாக நீங்க சென்று வந்த பிறகு உங்களுக்கு கனமும் மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த விதமான உபத்திரவத்துக்குள்ளாக சென்றார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, நானே வாசிக்கிறேன், சத்தமா வாசிக்கிறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியிலே அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிளார்களால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களாலும், கல்லர்களால் வந்த மோசங்களாலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களாலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களாலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களாலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களாலும், கள்ள சகோதரத்திலே உண்டான மோசங்களாலும், பிரயாசத்தாலும், வருத்தத்தினாலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கிறது. இந்த வசனத்தை வீட்டில் போய் படிக்கிறீங்களா? இந்த வசனத்தை யாராவது துக்கமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஐயோ என்னோட வாழ்க்கையில யாருன்னா பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ எனக்கு வர உபத்திரம் யாருக்கு இல்லை பிரதர், வாயினால சொல்ல முடியாதுன்னு யாரா என்கிட்ட சொல்றீங்களா? எவ்வளோ டிப்ரெஷன் பிரதர் எனக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இந்த வசனத்தை போய் வாசி, பொறுமையா வாசி. நான் வேகமா வாசிச்சேன், தயவு செய்து வாசி. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு உபத்திரம் பாருங்க, எவ்வளவு உபத்திரம். அடி வாங்குறாரு, மனதளவுல சரீரத்துல அடி வாங்குறாரு, கல்லெறிகிறாங்க, சவுக்காத அடிக்கிறாங்க, கப்பல் சேதத்துக்கு பாதிக்கப்படுறாரு. இரவு முழுவதும் என்ன பண்றாரு? கடலிலே இருக்கிறார். இரவு முழுவதும் தண்ணியிலே மிதந்து கொண்டு இருக்கிறார். பிரயாணம் பண்றாரு. பிரயாணம் கூட ஒரு உபத்திரம் தான். என்ன எங்கிருந்து அங்க போக சொன்னா, ஒரு தடவை நான் சென்னை போய் வந்தா என்ன பண்ணுவேன், நான் படுத்து 2 மணி நேரம் தூங்குவோம். யார் எழுப்பினாலும் போன் எடுக்க மாட்டேன். அநேக முறை பாருங்க, இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க மதியானம் 3 மணிக்கு என்ன எழுப்புனீங்கன்னா எழுப்பவே முடியாது.
பிரசங்கத்தினால கலைத்தவன். 6 மணிக்கு தான் என்னை எழுப்ப முடியும். பிரசங்கத்தினால இதெல்லாம் ஒரு கலைப்பா, இதெல்லாம் ஒரு கலைப்பா, அசிங்கம், இதெல்லாம் கேவலம். என்ன பிரசங்கத்தினால கலைப்பு? அப்போஸ்தலன் பவுலை பாருங்க எப்படி பண்றாரு. ராமுழும் தண்ணியில இருக்கிறார், கப்பல் சேதம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு, அநேகம் அடிக்கிறாங்க. அவர் போதை பண்ற கல் எடுத்து அடிக்கிறாங்க. நீங்க என்னதான் கல் எடுத்து அடிச்சிருக்கீங்களா, என்ன இல்ல திட்டிருக்கீங்களா? இல்ல பாருங்க, அவர் என்ன எவ்வளோ என்னை விட எவ்வளோ லட்சம் மடங்கு உயர்ந்தவர். அவருக்கு அநேக தடவை பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், கல்லர்களால் வந்த மோசங்கள், அதை விடுங்க, சொந்த சகோதரன் கூடவே இருக்கிறார், அப்படியே குடி பறிச்சுட்டு போறோம். அப்போஸ்தலன் பவுலுக்கு நேர்ந்து சொந்த ஜனத்தார், சொந்த வீட்டார், சமுத்திரம், கடல், வருத்தம், பசி, கண்விழிப்பு, உபவாசம், எவ்வளவு உபத்திரவத்தை அவர் சொல்றார். இதை விட உங்களுக்கு ஏதாவது உபத்திரம் கை தூக்குங்களா? மையாவே உங்களை நான் சந்திக்க வருகிறேன், உங்களோட உபத்திரம் இதை விட பெரிய உபத்திரமா என்று நான் கேட்டு அறிந்து கொள்கிறேன். இவ்வளவு உபத்திரம் ஒன்றுமே இல்லை பாருங்க. அது மாத்திரமல்ல, இவை எல்லாவற்றிலும் சபைகளை குறித்துதான கரிசனை என் மனதை ரொம்ப பாதிக்குது. இதெல்லாம் சரீர பிரகாரமான உபத்திரம், பசி, நிர்வாணம், வறுமை. ஆனால் மனதளவில் அவர் பாதிக்கப்படுறார். எதுக்காக பாதிக்கப்படுறார் தெரியுமா? சபையெல்லாம் இப்படி இருக்குது, நான் பயந்திருக்கிறேன், பிசாசானவன் சர்ப்பமாய் இருந்த, ஆதி முதல் கொண்டு சர்ப்பமாய் இருந்த பிசாசானவன் உங்களை வஞ்சித்து விடுவானோ, நான் உங்களுக்கு நித்திய மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உங்களை நியமித்திருக்கிறேன், அந்த மணநாள் வருவதற்கு முன்பாக பிசாசானவன் மணவாட்டியாகி உங்களை வஞ்சித்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த விதமான சோதனை நமக்கு இருந்திருக்கிறதா? பாருங்க, யோபினுடைய காரியத்தை பார்க்கலாம், முடிச்சிடலாம். யோபினுடைய காரியம் யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23:10ஆம் வசனம். பாருங்க, அவன் யோபு என்ன சொல்றான்? சோதித்த பிறகு நான் பொன்னாக, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை. அதுக்கு முன்பான வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலே நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க என்ன சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் அவன் கூட தான் இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் அவன் கூட தான் இருக்கிறார். இவன் என்ன சொல்றான்? இவன் 4 திசையும் சொல்றான், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், எல்லா திசையிலுமே கர்த்தரை யார் சூழ்ந்து இருக்கிறாரு? யோபு சூழ்ந்து இருக்கிறான். ஆனா இந்த யோபுக்கு என்ன தெரியல? அவர் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன் தெரியல? நீங்க தான் போய் சொல்லணும். ஏன் தெரியல? அவர் இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவன் நினைக்கிறான். அவர் முன்னாக போய் பார்க்கறான், இருக்கிறாரான் இல்ல. சரி, முன்னதான் இல்ல, பின்னாடி இருக்கிறான், பதில் திரும்பி பார்க்கறான், பின்னாடி இல்ல. இந்த ரைட் சைட்ல பார்க்கறான், இல்ல. லெஃப்ட் சைட்ல பார்க்கறான், இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்? அவர் என்ன ஒழித்துக் கொள்கிறாரா? அவர் தன்னை ஒழித்துக் கொள்கிறாரா? அவர் இருந்தா ஏன் இந்த உபத்திரமோ, இன்னைக்கு ஏன் இந்த கஷ்டம்? நம்ம கூட வந்து கேட்டுருக்கோம்ல, ஆர்டர் பார்த்து நம்ம கேட்கிறோம்ல, எனக்கு ஏன் இந்த உபத்திரம்? அவர் இருந்தா எனக்கு ஏன் இந்த உபத்திரம் என்று நம்ம கேட்கிறோம்ல. அது போல யோபு கேட்கறான். பாருங்க, அவர் எங்கே இருந்தாலும் பாருங்க, அவன் என்ன சொல்றான்? அவன் உறுதியாக ஒரு வார்த்தை சொல்றான், ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவன் என்ன வழியில போறான்? நல்ல வழியில போறானா? யோபு எந்த வழியில போறான்? சத்தமே இல்லையே, தூக்கம் இருக்கு அவனுக்கு. நல்ல வழியா? உபத்திரவத்தின் வழி, நான் போகும் வழி. யோபு என்ன சொல்றான்? நான் போகும் வழி என்ன வழி? சுகமான பிரயாணமா? உபத்திரவத்தின் வழி, உபத்திரவத்தின் வழி, நான் போகும் வழி அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். உபத்திரவம் நான் பட்ட பிறகு நான் எப்படி தெரியுமாயிடுவேன்? பொன்னாக விளங்குவேன். நான் எப்படி போறான் பாருங்க, 11ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்து அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். பாருங்க, அவர் அந்த பாதத்தை எடுத்து நடந்து வச்சு போறாரு. இவன் பாதத்தை என்ன பண்றான்? ஆண்டவர் நடந்த அந்த பாதத்தின் மீது அவன் வைத்து, அந்த அடியின் மீது இவனுடைய பாதத்தை வைத்து நடக்கிறான். சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? பீச்சில் எப்படி நடக்கலாம்?
அப்பா போனார்னா அந்த பாதத்தில் நடந்து நடந்து போகும். அத போல என்ன செய்யறான், இவன் குழந்தைய போல சொல்றான், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்து அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைகொள். எப்ப கை கொள்றான்? உபத்திரவமா இருக்கும் பொழுது கை கொள்றான். அப்போஸ்தலன் பவுலுடைய உபத்திரவ காலத்தை பார்த்தோம், யோபினுடைய உபத்திரவ காலத்தை நாம் பார்த்தோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவ காலத்தை பார்க்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 10ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 10ஆம் வசனம். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நம்மை என்ன செய்யறாரு? நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ரட்சிப்பின் அதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டாரு? உபத்திரவத்தின் வழியாக சென்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சென்றாரு? நம்மை அவர் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக உபத்திரவத்தின் வழியாக, உபத்திரவத்தின் பாதையை அவர் தெரிந்து கொண்டார். ரட்சிப்பின் அதிபதியாக அவரை பிதாவாகிய தேவன் உபத்திரவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சீக்கிர வாசிங்கள். கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறது என்ற அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா? இட் இஸ் a gift. உபத்திரம் என்னது? இட்ஸ் a gift from God. அவர் உங்களுக்கு அந்த உபத்திரவத்தை பரிசா கொடுக்கிறார், வாங்கிங்க. அவர் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் என்ன பண்ணப்படும்? பரீட்சிக்கப்படும், சோதிக்கப்படும். அது என்னது? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாக, அவர் நாமத்தின் நிமித்தமாக உபத்திரவப்படுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It's a gift from God to suffer, to feel the pain. அவர் நிமித்தமாக உபத்திரவப்படுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஆண்டவருக்காக நம்ம பாரமா சகிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பாரன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்ணா, நான் ஆண்டவருக்காக சகிச்சுக்கிறேன்னு துக்கமா இருக்கக்கூடாது, அழுது இருக்கக்கூடாது. என்ன பண்ணா, சந்தோஷமா சகிக்கணும். சந்தோஷமா என்ன பண்ணா, அதை சகிக்கிறவர்களாக. இனி வரும் மேன்மை, இனி வரும் சந்தோஷத்துக்கு நம்ம படுகிற உபத்திரவம் ஒண்ணுமே இல்லை. அவர் கொடுக்க போகிற அந்த வெகுமதி, அந்த கனம், அந்த மகிமைக்கு நாம் படுகிற இந்த பாடுகள் ஒரு காரியமும் கஷ்டம். சந்தோஷமா செய்யணும். சந்தோஷமா செய்யலாமா? நீங்க மனு சொல்லிட்டு போறீங்க பிரதர், நான் மனு நீங்க சொல்லுங்க, உங்க டைம் நீங்க மனு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா சந்தோஷமா செய்யலாமா? அவர் வைத்திருக்கிற அந்த மகிமைக்காக நாம் என்ன பண்ணோம்? சந்தோஷமா செய்யணும். அப்போஸ்தலன் பவுல் செய்கிறார், பரிசுத்தவானாகிய யோபு செய்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த உபத்திரத்துக்குள்ளாக சென்றார். உங்களுக்கு உபத்திரம் வரும், ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது காரியமாக பார்க்கலாம். இப்பதான் 1 முடிச்சிருக்கோம், மீதி 2 காரியத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம். முதலாவது காரியம் என்ன? ஏதாவது ஒரு காரியம் இல்லைங்களா?
நெருப்பிலே புடமிட்டுப்பட்டவன்னா என்ன? அது நெருப்பிலே சொல்லுங்க. அந்த வார்த்தையை கொடுக்க நெருப்புன்னு சொல்றதே கஷ்டமா இருக்கு. நெருப்புன்னு சொல்றதுக்கு என்னது? ஐயோ வாய்ஸ் விட்டு போகுது, அதனால சொல்ல மாட்டேன். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணு அப்படிலாம் சொல்லுங்க. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணு. இரண்டாவதாக, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரம். வெண்வஸ்திரத்தை நீ போர்த்தி கொள்ள வேண்டும். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் இதை பார்க்கிறோம். நம்ம நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக வெண்வஸ்திரத்தை அவர் தருகிறார். 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும், அதே வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தெரிந்து என்னோடு கூட நடப்பார்கள். இதே பாருங்க, சர்தை சபை. சர்தை சபை என்று சொல்லும்போது என்ன நாம வருது உங்களுக்கு? செத்த சபை. லவோனிகா சபை என்ன நாம வரணும்? வாந்தி. சர்தைன்னு சொன்னா செத்தவர்களை மாதிரியே சொல்றீங்க. செத்த சபை. அதுல கூட யார் இருக்கிறாங்க? உயிருள்ளவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெண்வஸ்திரம் தருகிறார். வெண்வஸ்திரம் தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே அந்த இளையகுமாரன் திரும்பி வரும்பொழுது முதலாவது என்ன கொடுக்கிறாரு? தகப்பன் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு இடங்களை பார்க்கிறோம். அவங்க அநேகர் வெண்வஸ்திரம் தெரிந்தவர்களாக ஆண்டவர் முன்பாக நிற்கிறார்கள். வெண்வஸ்திரம் தெரிந்தவர்களாக அநேகர் அங்கே காணப்படுகிறார்கள். பார்க்கிறோம். இங்கேதான் நம்மளுக்கு பல்வேறு விதமான வஸ்திரம் இல்லையா? ஒரு உயர்ந்த வஸ்திரம் தெரிஞ்சிருக்கீங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் மீடியமான வஸ்திரம் தெரிஞ்சிருக்கீங்க, ஒரு சில பேர் பிரைட்டான போட்டிருக்கீங்க. கல்யாணத்துக்கு தகுந்த மாதிரி போக சொன்னாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போறீங்க. வேற ஃபங்க்ஷனுக்கு போக சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடைகள்லாம் உடுத்திருக்கீங்க. அங்கே ஒரே உடை தான் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. என்ன உடை? வெண்வஸ்திரம். அந்த வெண்வஸ்திரம் எதுக்கு சாட்சியா இருக்கிறது? பரிசுத்தவான்களின் நீதி. பரிசுத்தவான்களின் அழுக்கான கந்தையான என்னுடைய நீதியை எடுத்து போட்டு அவருடைய நீதியை உடுத்துவதற்கு சமமாக வெண்வஸ்திரம் தருகிறார். பாருங்க, அநேக சபையில எல்லாருமே என்ன போதகர் முதல் கடைசியா இருக்கிற மாதிரி எப்படி போறாங்க? ஒயிட்ல போறாங்களா? ஒயிட்ல போறாங்க. அவங்க உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அவர்களோட உள்ளம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாரும் சபைக்கு போகும்போது ஒயிட்ல போங்க அப்படின்னு ஆண்டவர் எந்த இடத்துலயும் வசனம் சொல்லல. இருந்தாலும் அவர் பரிசுத்தவான்கள் என்பது காட்டுவதற்காக போறாங்க. அது நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பரலோகத்துல போகும்போது நம்மளுக்கு என்ன கொடுக்கப்படுது? இப்பயே கற்பனை செஞ்சு பாருங்க, எல்லாரும் வெள்ளையா இருக்கு நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்களா? எனக்கு தெரியல. பரலோகத்தில் எல்லாமே நமக்கு நன்மையாக நலமானதாக அங்கே காணப்பட போகிறது. ஆகவே வெண்வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரத்தை ஆண்டவர் தருகிறார். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பாருங்க, கரைப்படாத ஒரு வஸ்திரம். வெண்வஸ்திரம் எப்படிப்பட்டது? கரைப்படாத வஸ்திரம். நீ உன்னுடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருந்தாலும் அது எதனால அடித்து தோய்த்து கழுவி இருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் தோய்த்து கழுவப்பட்ட வஸ்திரம். ரத்தத்தினால் கழுவப்பட்டது எப்படி வெண்மையா இருக்கும்? ரத்தத்தினால் கழுவப்பட்ட எப்படி இருக்கா? சிகப்பத்தானா இருக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் அணிந்து கொள்கிற வஸ்திரம் எப்படி இருக்கிறது? வெண்வஸ்திரம். வெண்ணங்கி பொன்கோடி வாத்தியம் மேலே ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்கோடி வாத்தியம் மேலே ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை சொத்தரித்தோ. மண்ணுலகில்
நமக்கோஸ்கரம் மரித்து பாக்கியத்தோடு தேவனை நாம் வாழ்த்த போதும். ஆகவே நிர்வாணமாய் இருக்கிற நீ வெண்ணங்கியை தரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நெருப்பினால் புடமிடப்பட்ட பொன்னாக விளங்க வேண்டும். மூன்றாவது எந்த காரியம்? கலிக்கம். உன்னுடைய கண்களுக்கு கலிக்கம் போடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணாடி இல்ல, கண்ணு மருந்து. இந்த லவோதிகா சபை இந்த கண்களுக்கான மருந்தை செய்வதிலே சிறந்த ஒரு ஸ்தலமாக விளங்கினதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார். ஐசால் என்று சொல்கிறார். அதாவது கண்களை தெளிவிக்கிற மருந்து. ஒருவேளை வயதான கண்ணுகளும் தெரியாம இருக்கலாம், இல்ல கண்ணு மங்கி போயிருக்கலாம். பார்வை மங்கி போனவர்களுக்கு இந்த கலிக்கம் என்கிற இந்த காரியத்தை கண்களிலே அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். பாருங்க, அவர்கள் இந்த லவோதிகா சபையார் பொன்னை உற்பத்தி செய்தார்கள், நல்ல வஸ்திரங்களை உற்பத்தி செய்தார்கள். கண்களை தெரிவிக்கிற இந்த கலிக்கத்தை, இந்த மருந்தை அவர்கள் உற்பத்தி செய்கிறவர்களா இருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ உற்பத்தி செய்கிற மருந்தெல்லாம் கண்ணை தெளிவிக்காது, நான் கொடுக்கிற கலிக்கம் தான் என்ன செய்யும்? உன்னை தெளிவாக பார்க்க செய்யும். அநேகர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் நம்ம பார்க்க சொல்கிறார், நான் பார்க்கிற விதமாக தேவனும் பார்க்கணும்னு நம்ம விரும்புகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட குறைகள்லாம் இருக்கிறது? நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படித்தான் தேவன் பார்ப்பார் என்று நினைக்கிறேன். அப்படி அல்ல, தேவன் பார்க்கிற விதமாக நாம் பார்க்கணும். எந்த ஒரு காரியமும் நமக்கு முன்பாக வரும்பொழுது, எந்த ஒரு சோதனையும் நமக்கு முன்பாக வரும்பொழுது நம்ம எப்படி பார்க்கணும்? ஆண்டவர் இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை எப்படி பார்ப்பார் என்று நாம் பார்க்கும் பொழுது அது தெளிவுள்ள பார்வை. அல்லாமல் நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படித்தான் கர்த்தரும் பார்ப்பாரா? அப்படி பார்க்க மாட்டார், அப்படி பார்ப்பதில்லை. பாருங்க, ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 19:8. கண்களை என்ன செய்து தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் முடித்து விடலாம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பாருங்க, பிறவிலிருந்தே குருடனாய் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம், கண்ணை தெளிவிக்கிறதை பார்க்கிறோம், கண்கள் தெரியப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா அவனை அந்த பரிசேயர் சதுசேயர் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழைத்து சென்று பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஓய்வு நாள் யார் உனக்கு சுகம் கொடுத்தது? நீ குருடன் தானே, எப்படி இந்த சுகத்தை பெற்றாய் என்று சொல்லி பல கேள்விகள் கேட்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவன் பெற்றோர்களாம் வர வைத்து அவர்களிடத்திலும் கேள்விகளை கேட்கிறார்கள். அவன் கேள்வி கேட்க ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான் அவன்? அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய ஒரு வசனத்தை சொல்றாங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாங்க. நான் குருடனாய் இருந்தேன், நான் பாவியாய் இருந்தேன், நான் அக்கிரமக்காரனாய் இருந்தேன், இந்த உலகத்தினுடைய ஜனங்களை போல இருந்தேன், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தேன். உங்களை பார்த்து ஏதாவது கேட்டாங்கனாக்க இதை தான் சொல்றேன். நீ ரவுடி தானே, நீ இந்த அசுத்தமான வார்த்தையை பேசினவன் தானே, நீ மற்றவங்களுக்கு ஊறு செய்தவன் தானே என்று சொன்னா, ஆமாங்க, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது நான் என்ன செய்றேன்? பார்க்கிறேன். அது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இந்த ஒன்று போதும். யாரை பார்த்தான் அவன்? கண்ணை திறந்தவன் முதலாவது யாரை பார்த்தான்? கண்களை கொடுத்தவரை பார்த்தான். பாருங்க, அவன் பிறவிலிருந்து குருடன். எப்படிப்பட்டவன்? பிறவிலிருந்தே குருடன், தாயின் வயிற்றிலே உருவாகும் போதே குருடன். ஒருவேளை பாதியிலே கண்களை இழந்தவர்கள், பாதியிலே ஒரு ஆக்சிடென்ட்லயோ பல காரியங்கள்ல கண்களை இழந்தவர்கள், ஒருவேளை they can restore the eyesight. டாக்டர்ஸ் கூட முயற்சி பண்ணி என்ன பண்ணலாம்? அந்த கண்களை வைக்கலாம். ஆனா பிறவில அந்த குழி, அந்த இதெல்லாம் நெருங்கா இருக்கவே இருக்காது. எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அடைப்பட்டு போயிருக்கும், அந்த தடையவே இருக்காது. பிறவினே குருடன், பிறக்கும் போதே குருடன், பிறக்கும் போதே பாவி. தாவீது சொல்றான், என் தாயின் கர்ப்பத்திலே துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நான் உருவாகும் போதே என்னிடத்தில் பாவம் வந்தது, என்னை சுத்திகரிப்பவர் யார்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவன் பிறவிலே குருடன், இவனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. No one can restore his eyesight. எந்த ஒரு டாக்டராலும் முடியாது. அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் முதலாக குழந்தைகள் கண் திறந்தவன அம்மாவை பார்க்கணும், அம்மா காட்டி அப்பாவை பார்க்கணும், சகோதரரை பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும், இதான் பொங்கவனே. ஆனால் இவன் யாரை பார்த்தான்? அவர் கண்ணு கொடுத்த தேவாதி தேவ வானத்தை குறித்து உண்டாக்கின தேவாதி தேவனை பார்க்க எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம், தேவனை பார்க்கக்கூடிய காரியம். அவர்கிட்ட திரும்ப போய் அவன் கேட்கிறான். அன்பான அந்த வசனங்களை வாசிங்க. ஆண்டவரே நீ யார்? எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தீரே, நீ யார்? நான் அவர் சொல்றாரு, நான் தேவகுமாரன் என்று அவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? ஆண்டவர் அவனுக்கு எப்படி சொல்றாரு? நான் தேவகுமாரன் என்று சொல்றார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த கூடனுக்கு பிறவிலே குருடனாய் இருந்தவனுக்கு வெளிப்படுத்துகிறதை பாரு. அவன் ஒரே ஒரு காரியம் தான் சொன்னான், நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும், அவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாக்கா நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிப்போம்? கண்களை திறந்தார் இன்னொருவனை குறித்து நாம் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 22ஆம் வசனம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது குருடனை அவர் இடத்தை கொண்டு வந்து அவனை தொடும்படிக்கு வேண்டிக் கொண்டார்கள். சரி, அவருக்கு கண்களை கொடுக்கிறார். 24ஆம் வசனம். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பாருங்க, பெத்சாயிதா என்ற ஊருக்கு அவர் செல்கிறார். அங்கே ஒரு குருடன் வருகிறான். அவனுக்கு என்ன செய்யறாரு? அவனை சொஸ்தப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவன் மேல் கைகளை வைத்து ஏதாயிலும் காண்கிறாயா என்று கேட்டான். அவனுக்கு மண் உண்டாக்கி சேர் உண்டாக்கி அவனுக்கு சொஸ்தத்தை கொடுத்தார். கொடுத்து இப்பொழுது நீ என்ன பார்க்கிறப்பான்னு கேட்கிறான். என்னது எதை நீ பார்க்கிறாய் கேட்கிறான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? மனுஷர்களை நடக்கிற மரங்களை போல பார்க்கிறேன். என்ன சொல்றான்? அவங்க வாசிங்க 24. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன். அவனுக்கு அப்ப என்ன கிடையாது? அப்ப தெளிவான பார்வை இல்லை. இந்த மனுஷனுக்கு என்ன இல்ல? தெளிவான பார்வை இல்லை. மனுஷர்லாம் பார்க்கறான், ஆனா அவன் மரங்களை போல தெரிகிறார். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு. மனுஷரை பார்க்கறதுக்கு ஏற்படுத்தினாரா, மரங்களை பார்க்கறதுக்கு ஏற்படுத்தினாரா? மனுஷர்களை பார்க்கறதுக்கு தானே ஏற்படுத்தினாரு. மனுஷர்லாம் மரங்களை போல தெரியுதான். இது எதை காட்டுது? நீங்க மெய்யாகவே ஆண்டோட பிள்ளைகள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன தெரியுதுப்பா? எனக்கு மனுஷன் தான் தெரியுறாங்க, எல்லாமே நல்லா தெரியுறாங்க, உண்மை பத்தி எல்லாம் தெரியுறாங்க, உன்னை மரம் தெரியுதுன்னு விட்டுட்டு போயிடுவார். மெய்யாகவே உன்னை திரும்ப அவர் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட உன்னை பார்த்து சில பாவங்களை குறித்து, சில மன்னிக்கப்படாத பாவங்களை குறித்து, அறிக்கை செய்யப்படாத பாவங்களை குறித்து அவர் இந்த பாவம் நீ செய்தாயா என்று அவர் கேட்கும் பொழுது, நான் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது என்று நீ சொன்னாக்கா அது நடக்கிறார். மெய்யாகவே நீ என்ன செய்யணும்? அவர் முன்பாக ஒத்துக்கொண்டு என்னுடைய குறைகளை நீ அவரிடத்துல, உன்னுடைய குறைகளை அவரிடத்துல சொல்லும் பொழுது உன்னை மனுஷர்களை பார்ப்பதாக அவன் மெய்யாகவே தான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை அவன் சொன்ன பிறகு 25ஆம் வசனம். பின்பு அவர் மறுபடியும்
அவன் கண்களின் மேல் அவன் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். இதுதான் கலிக்கம். மெய்யாகவே ஒத்துக்கொள்ளணும். நீ யார் என்று கேட்கும் பொழுது நான் பாவி என்று நான் ஒத்துக்கொள்ளணும். எனக்கு சரியா பார்வை தெரியலன்னு சொல்லணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக இந்த கண்களை குறித்தான காரியத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அங்க எலிசாவை குறித்து வாசிக்கிறோம். சிறிய நாட்டிலிருந்து படைகள் புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேல் நாட்டிலே என்ன பண்றாங்க, அந்த ராஜாவை முறியடிக்கும்படியாக அவர் புறப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது என்ன பண்றான் எலிசா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றான், இந்த இடத்துல படைகள் வருகிறது, ஆகவே நீ தப்பித்துக்கொள் என்று சொல்லும் பொழுது என்ன பண்றான் இஸ்ரவேல் ராஜா எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு நாள் என்ன பண்றான், நிறைய படைகளை அங்க இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக நிற்கிறார்கள். அவர்கள் மலைகளை முற்றுகையிட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை சுற்றி வளர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது அந்த பட்டணமானது முற்றுகையிடப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது எலிசாவினுடைய வேலைக்காரன் ஓடி எலிசாவிடத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஐயோ இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே, நாம் மதமானோம், நம்ம சுத்தமா காலி செய்திருவாங்கன்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அப்போ எலிசா பார்க்கிறத யார் பார்க்கணும், வேலைக்காரன் பார்க்கணும். வேலைக்காரன் பார்க்கலாம். எலிசா என்ன பார்க்கிறாரோ அதை பார்க்கலாம். எலிசாவினுடைய கல்ல கலிக்க போட்டு தெளிவா பார்க்கிறான். ஆனா எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்க்கல. அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம். அப்போ மட்டும் எலிசா என்ன செய்யறாரு, அவன் காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவரே அவனுடைய கண்களை திறந்தருளும் என்று 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ எதிர்பார்க்கிறான், அக்கினிமயமான ரகங்களும் குதிரைகளும் யாருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, எலிசாவுக்கு பாதுகாப்பாக அங்கே இருக்கிறதை மலை முழுவதும் என்று வாசிக்கிறோம். மலை முழுவதும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்க. நம்ம கூட சோர்ந்து போறோம் இல்லையா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறது, கலிக்க போடப்பட்ட பிறகு ஆண்டவருடைய வல்லமை என்ன, ஆண்டவர் உங்களை எப்படி பாதுகாக்கிறார், உபத்திரவங்களை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் செய்கிறார். அவர் பார்க்கிற விதமாக கலிக்க போடப்பட்டவர்களாக தெளிவான பார்வையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி லவோதிக்கா சபையின் மூலமாக நமக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்க. முதலாவது என்ன சொல்றாரு, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை போல இருக்கணும். அப்போ கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் பெறுவீர்கள். எங்க வசனம், 1 பேதுரு 1:7. இரண்டாவதாக என்ன சொல்றாரு, வெண்வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிர்வாணியா இருக்கிறீர்கள். வெண்வஸ்திரம் தரித்தவன். வெண்வஸ்திரம் எப்படி வந்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட வெண்வஸ்திரம். நீ நிர்வாணியா இராமல் உன் அவலட்சணம் காணப்படாதபடிக்கு வெண்வஸ்திரம் உனக்கு தரிக்கப்படும். மூன்றாவது, உன்னுடைய கண்களிலே கலிக்க போடப்படும். தேவன் பார்க்கிற விதமாக, அவருடைய வார்த்தைகளை நீ புரிந்து கொள்ளும் விதமாக அவருடைய கண்களை அவர் தெளிக்கிறார் என்பதை. ஆகவே தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஒரு லவோதிக்கா சபையாரை போல நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல், நான் சகல விதத்தில் சம்பூர்ணமாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல், நான் எதிலுமே தாட்சி இல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லாமல், ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஐஸ்வர்யம், எந்த ஐஸ்வர்யம், ஆண்டவர் கொடுக்கிற மெய்யான ஐஸ்வர்யம், சோதிக்கப்படுகிற பொண்ணு. உபத்திரவத்திலே போனாலும் நான் பொண்ணாக விளங்குவேன் என்று சோதிக்கப்பட்டாலும் இந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும், வருத்தத்தோடு ஏற்றுக்கணுமா, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கணும். இரண்டாவதாக அவர் கொடுக்கிற வெண்வஸ்திரம், அவர் கொடுக்கிற வெண்வஸ்திரம். மூன்றாவதாக அவர் கண்களை தெளிக்கிற கலிக்கத்தை நான் தேவன் பார்க்கிற விதமாக நானும் பார்க்கும்படியாக அந்த கலிக்கத்தை கூட ஏற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். இப்போ நாம் 1 நாள் படிக்கலாம் 10